இறைவன் நம்ம இறைவன் எப்படி உணரணும் அப்படின்னு சொன்னா, இறைவன் சொல்றான், நான் பிறடி நரம்போட சமயமா இருக்கிறேன். என்ன சொல்றான்? பிறடி நரம்போட சமயமானவன், சமயமானவன் சொல்றான். இறைவன் சொல்றான், நான் சமயமானவன். சமயமானவன் அர்த்தம் ரொம்ப நான் நெருக்கமா இருக்கேன் அப்படிங்கிறான். சரி, எப்படி நெருக்கமா உணருது அவனு? அப்ப இறைவன் தான் பண்பு பத்தி சொல்றான், நான் உங்களை கவனித்தவனா இருக்கிறேன், உற்று நோக்கியவனா இருக்கிறேன், அப்படி கண்காணிப்பவனா இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம், வார்த்தைகள் போகும். இவனை இறைவன் நம்ம எப்படி உணரணும் அப்படின்னு சொல்றான், இறைவன் கவனிப்பனா இருக்கிறான், கண்காணிப்பனா இருக்கிறான், உற்று நோக்கியவனா இருக்கிறான், சமயமா இருக்கிறான், பிரார்த்தித்தால் பிரார்த்தனை விடையளிக்கின்றான். சரியா? அப்படிங்கும்போது உங்களுடைய மனம் உங்களுடைய என்ன பேச அறிஞ்சவன அந்த அளவுக்கு கண்காணிக்கலாம். எந்த அளவுக்கு கண்காணிக்கலாம்னா, நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யறோம் அதையும் இறைவன் கண்காணிக்கிறான்னு சொல்லும் போது, இறைவன் எங்க ஆரம்பத்துல கண்காணிக்கிறான், எண்ணங்கள் இருந்து கண்காணிக்கிறான். சரியா? அப்ப நம்ம எப்படி கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இறைவன் நமக்கு எப்படி சமயமா இருக்கான்னா, உதாரணத்துக்கு 50:16 இருந்து, மேலும் நிச்சயமாக நாமே மனிதனை படைத்தோம். என்ன சொல்றா? நாமே உங்களை படைத்தோம். சரியா? அவன் மனம், அதாவது மனிதனுடைய மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிவோம். அதாவது அர்த்தம், நிச்சயமா நாமே உங்களை படைத்தோம், உங்களுடைய மனம் உங்களிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிவோம். அன்றையும் நான் உயிரை விட, உங்கள் உயிரை விட, அவன் உயிரை விட அப்படின்னா மனிதனுடைய உயிரை விட நாம் அவனுக்கு சமீபமா இருக்கின்றோம். இப்ப நம்ம படிக்கும் போது சிந்தனையோட படிக்கணும். ஏன்னா அல்லாஹ் யார்கிட்ட சொல்றான்? நபிகிட்ட சொல்லி, நடுவில் நபி, சரியா, ரசூல் இருக்காங்க, நபிகிட்ட சொல்லி மனிதரை சொல்றான். அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, மேலும் நிச்சயமாக நாமே மனிதனை படைத்தோம். சரியா? போய் சொல்லுங்க, நான் தான் மனிதனை படைத்தேன்னு சொல்லுங்க. இன்னும் அவன் மனம் அப்படின்னா தான் இந்த மனிதனுடைய மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதை உங்களுடைய மனம் எந்த கவனிக்கிறான் பாருங்க. கண்காணிப்பனா இருக்கிறான், உற்று நோக்கினா இருக்கின்றான். சரியா? அப்ப எப்படி கவனிக்கிறான் அப்படின்னா, உங்களுடைய மனம் உங்களிடம் என்ன பேசுறதுன்னு சொல்றான். அப்போ அவனுடைய மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிவோம். எவ்வளவு ஒரு நெருக்கமா இருக்கான் பாருங்க. அதாவது மனிதனுக்கும் இதற்கு ஆதிக்கம் செலுத்துறேங்கிறான். அப்ப மனிதனுடைய மனம் என்ன பேச அறிவோம்னு சொல்லும் போது எவ்வளவு கவனிப்பனா இருக்கிறான். அன்றியும் அவன் உயிரை விட, அதாவது மனிதனுடைய உயிரை விட நாம் மனிதனுக்கு சமீபமாகவே இருக்கின்றோம். இப்ப நம்ம பொதுவா நம்முடைய உள்ளட்சியம் எப்படி ஆகணும்? இறைவன் நம்மோடு இருக்கிறான், கண்காணிப்பவரா இருக்கிறான், உற்று நோக்கியவனா இருக்கிறான். சரியா? நம்முடைய பேடி நரம்போட, அதாவது உயிரை விட சமீபமா இருக்கிறான். அப்படிங்கும்போது நம்ம கூடவே இல்லை, அவன் கூடவே நம்ம கூடவே அவன். சரியா? அப்ப நமக்கு எந்த அளவுக்கு ஒரு கவனம் இருக்கணும், உள்ளட்சம் இருக்கணும். எண்ணம் கொள்ளும் பொழுது, எண்ணத்திலிருந்து பேசும்பொழுது, செயல்படும் போது, சரியா, நம்ம பார்க்கும்போது, நாம எதை கேட்கணுமோ அப்பயும் சரி. ஏன்னா நான் மட்டும் கேட்கல, இறைவன் என்னோட கேட்டுட்டு இருக்கான். நான் மட்டும் கேட்கல, என் இறைவன் என்னோட கேட்டுட்டு இருக்கான். நான் பார்க்கல, என்னோட இறைவனும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கான். நான் பேசல, என்னோட சேர்ந்து இறைவனும் பேசிட்டு இருக்கிறான். அதாவது பேச்சு கவனிச்சுட்டு இருக்கிறான். நான் செய்யல, என்னோட சேர்ந்து இறைவனும் அந்த செயலை கவனிச்சுட்டு இருக்கிறான். நான் எங்க போனாலும் என் இறைவன் என்னோட தான் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த நம்ம கிட்ட அந்த ஒரு மனம், அந்த அந்த உணர்வு. சரியா? அப்படி இருக்கும்போது உள்ளட்சம் அதிகமாகும். சரியா? பொதுவாக நம்ம என்ன செய்வோம்? என்னை யாரும் பார்க்கல, நான் பேசினா நம்பிடுறாங்க, நான் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறேன், நான் என்ன பார்க்கணும் மற்றவங்களுக்கு தெரியாது. சரியா? நான் என்ன பார்க்கறேன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, எந்த எண்ணத்தோட பார்க்கறதுன்னு தெரியாது. நம்ம ஒருத்தர் பார்ப்போம், ஆனா அவங்களை பார்க்கும்போது நம்முடைய எண்ணம் எப்படிதான் இருக்கு? அவங்களுக்கு நல்ல எண்ணமா இருக்கா, கெட்ட எண்ணமா இருக்கா? சரியா? அவங்க மீது கோபம் இருக்கா அல்லது சமாதானம் இருக்கா? அல்ல அவங்க மீது எந்த விதமான நயவஞ்சம் இருக்குதா அல்லது பொறாமை இருக்குதா, போட்டி இருக்குதா, பெருமை இருக்குதா? இப்படியான எண்ணம், எந்த எண்ணம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆனா இறைவனுக்கு தெரியும். ஏன்னா இறைவன் சொல்றான்ல, நான் மனிதனுடைய மனம் என்ன பேச அறிவேங்கிறோம். மனம் என்ன எண்ணம், அந்த எண்ணம் என்ன பேசுது. அப்ப சாதாரணமா நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது, இல்லை அவர் நம்மளை பார்க்கும்போது நம்முடைய எண்ணம் என்னமோ அவருக்கு தெரியாது,
அவருடைய எண்ணமும் நமக்கு தெரியாது. ஆனா இறைவன் சொல்றோம், உங்களுடைய எண்ணம் எனக்கு தெரியும், நீ என்ன பாக்குறீங்க எனக்கு தெரியும், நான் கவனிக்கிறேன், உங்களுடைய எண்ணங்களை நான் கவனிச்சதுனால உங்களுடைய பார்வை அது போராமையா இருக்கா, பெருமையா இருக்கா, நயவஞ்சகமா இருக்கா, அல்லது அவங்க மீது ஒரு கெட்ட எண்ணத்தோடு இருக்குதா, அல்லது நல்லெண்ணத்தோடு இருக்குதா, அப்படிங்கிறதெல்லாம் இவன் அறிஞ்சவனா இருக்கான். பொதுவாக மனிதர் சொல்லுவாங்கல்ல, அவன் எண்ணமே சரியில்லை, அவனுடைய பேச்சே சரியில்லை, அவன் பார்வையே சரியில்லை சொல்றாங்கல்ல, மனிதரே உள்ளது சொல்றாங்கல்ல, அவனுடைய பார்வை சரியில்லைன்னு அந்த பார்வையை வச்சு கண்டுபிடிச்சிடறான். அவனுடைய பேச்சை வச்சு எண்ணம் சரியில்லைன்றாங்க, அவன் செயலை வச்சு சரியில்லைன்றாங்க. அப்ப இறைவன் படைத்தவனுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சொல்றான்? நிச்சயமா நாமே மனிதனை படைத்தோம், நான் தான் படைச்சேன், அவனுடைய மனம் அவனுடைய எண்ணம் பேசுகிறது, அவனுடைய எண்ணம் அவனுடைய எண்ணம் பேசுகின்றது நாம் அறிவோம், அன்றியும் அவன் உயிரை விட அவனுக்கு நாம் சமயமா இருக்கிறோம். அப்படிங்கும் போது நம்ம எவ்வளவு கவனமா இருக்குன்னு சொன்னா, நாம நம்முடைய எண்ணம் கொள்ளும் போது கவனமா இருக்கணும். இறைவன் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கான், எண்ணத்தை கவனிக்கிறான். அடுத்து நாம இன்னொருத்த போய் பேசும்பொழுது நம்முடைய பேச்சு இறைவன் கவனிக்கிறான். ஆனா எண்ணம் ஒன்னா இருக்கும், பேச்சு வேற மாதிரி. நான் பிறகு பார்க்கும்போது என்னுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், ஆனால் அவனுடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கும். என்னுடைய செயல் ஒரு மாதிரி இருக்கும், எண்ணம் ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப இதை இறைவன் கவனிக்கிறான் அப்படிங்கிற அந்த உள்ளட்சம் வரும். சரியா? அதே மாதிரி கண்காணிச்சிட்டு இருக்கான். எப்படி கண்காணிக்கிறான்? 50:17 வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் சாட்சியமா இருவர் பதிவு செய்யும் போது அவனுடைய ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பேச்சும், நம்முடைய செயல் எண்ணம் எல்லாமே பதிவு செய்யப்படுது. எப்படி? கண்காணித்து எழுதக்கூடியவர்கள் 50:18 கண்காணித்து எழுதக்கூடியவர்கள் அவனிடம், அதாவது மனிதனிடம் இல்லாமல் எந்த சொல்லையும் அவன் பேசுவதில்லை. எந்த ஒரு சொல்லும் கண்காணிக்கப்படுது. அவன் என்ன பேசுறான் நேரத்தும் அவன் மனசுல ஒண்ணு இருக்கு, அவன் பேச்சு வேறையா இருக்கு. மனசுல ஒண்ணு இருக்கு, பேச்சு வேறையா இருக்கு. அப்ப இறைவன் சொன்னா, கண்காணித்து எழுதக்கூடிய இல்லாமல் உங்களிடம் இல்லாமல் எந்த சொல்லையும் நீங்கள் பேசுவதில்லை. இங்க உள்ளச்சம் இல்லையா? இந்த உள்ளச்சம் என்னன்னு சொன்னா, இறைவன் சமயமானவன், ஒற்று நோக்கினா இருக்கான், கவனித்தவனா இருக்கிறான். சரியா? அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து 84:15 நிச்சயமா அவனுடைய இறைவன் அவனை நோக்கியவனாக இருக்கின்றான். சொல்றேன், நிச்சயமாக அவனுடைய இறைவன், அதாவது மனிதனுடைய இறைவன் அவனை நோக்கி கவனித்து, அப்படியல்ல, நிச்சயமா அவனுடைய இறைவன் அவனை கவனித்து நோக்கியவனாக இருக்கின்றான். சரியா? அப்ப இறைவனை கவனிக்கிறாங்கிற விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. இந்த உள்ளட்சம் இதெல்லாம் நம்ம உணர்ந்தா மட்டும் தான் உள்ளட்சமே. அப்படி இல்லைன்னா உள்ளட்சம் கிடையாது. இல்லையா? அது என்ன உள்ளட்சம்? என்னை யாரோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நான் செய்யறதெல்லாம் கவனிக்கிறாங்க, அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் நம்மளை உள்ளட்சத்தை அதிகப்படுத்தும். சரி தானே? நம்ம ஏதாவது ஒன்று செய்யும் போது நமக்குள்ள ஒரு பயம், நம்மளை யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல. யாரும் பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு, ஒரு பயம் இருக்கா இல்லையா? அப்ப மனிதனுக்கு பயப்படுறோம். அவங்க யாரும் பார்த்துட போறாங்க, கேட்டுற போறாங்க, நம்ம ரகசியம் பேசும்போது கேட்டுருவாங்களோ, இல்லை நம்ம செய்யறதை பார்த்துருவாங்களோ அப்படிங்கிறது. யாருமே இல்லாட்டாலும் யாரோ பார்க்குற மாதிரி ஒரு பயம். இறைவன் சொல்றா, நீங்க மனிதர்களில பயப்படுறீங்களே, நான் தான் தெளிவா இறைவன் சொல்லிட்டேன், நான் உங்களோட தான் இருக்கிறேன். நீங்க 2 பேர் இருந்தால் 3 ஆளா இருக்கிறேன், 3 பேர் இருந்தால் 4வது ஆளா இருக்கிறேன், தனித்தவங்களோட இருக்கிறேன். அப்ப நான் உங்களோட தான் இருக்கிறேன், சமீபமா இருக்கிறேன், இன்னும் கவனித்தவனா இருக்கிறேன், இன்னும் கேட்பவனா இருக்கிறேன், பார்ப்பவனா இருக்கிறேன், கண்காணிப்பவனா இருக்கிறேன், உற்று நோக்கியவனா இருக்கிறேன், உங்களுடைய எண்ணங்களே அறிந்தவனா இருக்கிறேன். சரியா? அப்ப இதெல்லாம் நம்ம மனசு வச்சுக்கிட்டாதான் நம்ம உள்ளாட்சி அதிகமா வரும். அப்ப நம்ம எந்த நேரமும் சரி நம்ம வாட்ச் பண்ணப்படுறோம், கவனிக்கப்படுறோம். இப்பதான் நமக்கு தெரியல, எல்லா இடமும் கேமரா வந்துருச்சு. வீட்டுல இருந்து போற டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், நம்ம அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும், ஏன்னா எங்க போனாலும் இப்ப தெருவுல, ரோட்ல எல்லா இடமும் கண்காணி கேமரா. இப்ப பஸ்ல கூட இருக்கு, பஸ்ல ட்ரெயின்ல எல்லா இடமும் வச்சுட்டாங்க வச்சுங்களேன். இப்ப எல்லாமே கண்காணிக்கப்படுறோம். இது இல்லாம என்ன சொல்றாங்க, அந்த மொபைல்ல நம்ம கண்காணிக்கப்படுறோம். நம்ம பேசுறது கூட கேட்டு இருக்காங்களாம். இப்படி மொபைல்ல கூட நாம் என்ன பேசுறோங்கிறத இந்த மொபைல் வழியா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்படி இந்த அளவுக்கு நெட்வொர்க் ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு மனிதனோட அறிவு வளர்ந்துருச்சுன்னு சொன்னா, இந்த மனிதனை படைத்த இறைவன் எந்த அளவுக்கு ஞான முடியும்? மனிதனோட அறிவு அப்படி டோட்டலா நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கவனிச்சுட்டே இருக்கிறாங்க.
சரி, நம்ம எதுவுமே தப்பிக்க முடியாது சொல்றாங்க இல்லையா? அப்போ ஒரு வீட்டுக்கு போனால் மேலே கீழே பார்க்குறோம், எங்கேயாச்சும் கேமரா மாட்டிருக்காங்களா. அதே மாதிரி ஒரு கடைக்கு போனால் அங்கங்கே சொல்லப்படும், கண்காணி கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது போடுறாங்களா இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் மனிதர் அறிவுக்கு பயப்படுறோம், மனிதருக்கு பயப்படுறோம். ஆனால் எதுவும் சொல்கிறேன், எல்லாமே நான் கவனிச்சுட்டே இருக்கேங்கிற சொல்கிறேன். வேதத்தை சொல்கிறேன், நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன், உற்று நோக்கினா இருக்கிறேன், கண்காணிப்பனா இருக்கிறேன், சமீபரா இருக்கிறேன், வெளிப்படையானது மறைவானது அறிந்தவனா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வாக்குகள்லாம் நம்ம நினைக்கும் போது பயப்படும். அப்படியே உள்ளாட்சி அதிகமாகணும். சரி, நாம எண்ணங்கள்லையும் நம்ம தவறு செய்ய முடியாது, வார்த்தைகள்ல தவற முடியாது, பார்வையில தவற முடியாது, பேச்சில் தவற முடியாது இல்லையா? செயலில் தவற முடியாது, இரவு தேவை எங்கேயும் போக முடியாது. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும், இப்ப நல்லா கவனிச்சுனா இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த உள்ளட்சமே. எப்போ நம்ம சமயமா அல்லாஹ்வை உணர ஆரம்பிக்கிறோமோ உள்ளட்சி அதிகமாகிடும். இப்போ நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணமும் கவனமாக இருக்கும். நான் கெட்ட எண்ணம் கூடாது, நான் இறைவன் பார்க்குறான். கெட்ட பேச்சு கூடாது, இறைவன் கேட்குறான். கெட்டதை பார்க்கக்கூடாது, இறைவன் பார்க்குறான். கெட்டதை செய்யக்கூடாது, இறைவன் கவனிக்கிறான் அப்படிங்கிறது உள்ளட்சம் இல்லையா? இப்போ 24 ஹவர்ஸ் நம்ம கண்காணிக்கப்படுறோம், 24 மரமும் நம்ம கண்காணிக்கப்படுகிறோம், இறைவனால் கண்காணிக்கப்படுகிறோம் சரியா? அப்போ இந்த பயம் நமக்கு வரணும். ஏன்னா பார்வை அவன் அடையாது. இப்போ 6:103 பார்வையில் அவனை அடைய முடியாது. அதாவது உங்களுடைய பார்வை மனிதர்களால் இறைவனை பார்க்க, மனிதனுடைய கண்களால் இறைவனை பார்க்க முடியாது சரியா? பார்வையில் அவனை அடைய முடியா. மனிதனுடைய பார்வைகளால் கண்களால் இறைவனை ஒரு காலம் பார்க்க முடியாது. ஆனால் அவனும் பார்வை அடைகின்றான். கவனிக்கணும், அவனும் உங்களுடைய பார்வை அடைகிறாங்க. பார்வைனா உங்களுடைய எண்ணம், அகப்பார்வை. எந்த எண்ணம் நீங்க பாக்குறீங்க அவனுக்கு தெரியும். உங்க பார்வை அடையாதான். உங்க பார்வையில ஆயிரம் அர்த்தம் இருக்கும்ல. ஒவ்வொரு பார்வையிலையும் எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கும். ஒவ்வொரு பேச்சிலையும் பல அர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு செயலையும் எண்ணங்களையும் பல அர்த்தம் இருக்கும். இதெல்லாம் இறைவன் கவனிக்கிறான். ஏன்னா இறைவன் நுட்பமானவன், நன்கறிந்தவன். இப்ப பார்வை அவன் அடைய முடியாது, ஆனால் அவனே பார்வைகளை அடைகிறான். பார்வையில எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப 1000 கோடி கண்கள் சேர்ந்தாலும் ஒரு இறைவனை பார்க்க முடியாது. ஆனா இறைவன் ஒவ்வொருத்தையும் தனித்தனியா கவனிக்கிறான் சரியா? அப்ப நம்ம எப்படி உணர்றோம் அப்படின்னு சொன்னா, இறைவனை நம்ம 24 கவனிக்கப்படுறோம், நம்ம கண்காணிக்கப்படுறோம், நாம வந்து தப்பிக்க முடியாது, எல்லாம் பதிவு செய்யப்படுது சரியா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது உள்ளட்சம் அதிகமாக வரும். அப்ப அந்த உள்ளட்சத்தை கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும், இந்த பயபக்தியும் இந்த உள்ளட்சத்தை கொண்டுதான் நம்முடைய பாதை நேரான பாதை பக்கம் போகும். ஏன்னா பயம் இருக்குது, தவறிடக்கூடாது, தவறிடக்கூடாதுன்ற அந்த உள்ளட்சம், தவறுனதுக்கப்புறம் பயம். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் சொன்னா உங்களை கண்காணிப்போனா இருக்கிறேன். அப்போ இந்த கண்காணிக்கிற நினைச்சு ரொம்ப கவனமா இருக்கும். நிச்சயமா உங்க இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற விஷயத்தையும் கவனிக்கணும். கண்காணித்து எழுத கூட இல்லாமல் உங்களிடம் எந்த சொல்லி நீங்க பேசவில்லை, அவரிடம் எந்த சொல்லியும் பேசவில்லைங்கிறான். அப்போ கண்காணிக்கப்படும். இந்த ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வெளிப்படையாக அந்த உலக அறிவிப்படியில் மனிதன அறிவிப்படி அப்பார்ட்மெண்ட்லேருந்து, ஆஃபீஸ்லேருந்து, கடைக்குலேருந்து, போக்குவரத்துலேருந்து எல்லா இடமும் கேமரா வச்சுட்டு கண்காணிக்கப்படுறோம். இருக்கா இல்லையா? ஒரு ஏடிஎம்மில் போனால் கேமரா இருக்குது, ஆஃபீஸ் போனால் கேமரா இருக்குது, பஸ்ஸில் கேமரா இருக்குது. அப்போ எல்லாம் இங்கே வந்து மனிதோட அறிவு தேண்டி எல்லாம் கேமரா இருக்குது, எப்போயுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பயம் இருக்குது, நம்ம இங்கே தப்பு செஞ்சிடக்கூடாது, தெரியாம கூட செஞ்சுட்டோம்னா மாட்டிப்போம் அப்படி. இப்போ மாட்டிடக்கூடாதுன்ற பயம் இருக்கா இல்லையா? மனிதனுக்கு பயப்படுறோம், மனிதனுடைய அந்த அறிவுக்கு பயப்படுறோம். ஆனால் இறைவன் சொல்கிறேன், உன் அறிவுக்கு அப்பால் பட்டு நான் உங்க சமீபமாக இருக்கிறேன், பிளாடி நரம்போட சமீபமாக இருக்கிறேங்கிறான். இப்போ நம்ம என்ன பயப்படணும், எண்ணம் தவறிடக்கூடாது, பார்வை தவறக்கூடாது, பேச்சு தவறக்கூடாது, செயல் தவறக்கூடாது, பாதை தவறக்கூடாது. ஏன்னா இறைவன் கவனித்தவனா இருக்கிறான். சரி, இந்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம தியானமாக வச்சுக்கணும். எப்போ நான் ஒருத்தனா இல்லை, இறைவன் சொன்னா நீ எப்பயும் ஒரு ஆளா இல்லை, 2 பேரா 3ஆவதா இருக்கேங்கிறானா இல்லையா? 3 பேரா அந்த 4ஆவதா இருக்கேன்னு சொல்றானா இல்லையா? 4 பேரா 5ஆவதா இருக்கான்னு சொல்றானா இல்லையா? ஆனால் ரகசியம் பேசக்கூடாதுங்கிறான். ஏன்னா நீங்க ரகசியம் பேரிட்டால் என்ன, நன்மைக்காக ரகசியம் பேசுங்க, அப்ப நீங்க தீமைக்காக ரகசியம் பேசுங்க. நீங்க ரகசியம் பேசும்போது நான் உங்களோட இருக்கேங்கிறேன். அப்ப இறைவன் சொல்றேன், நீங்க 2 பேரா தான் 3ஆவதா இருக்கேன், 3 பேர் 4ஆவதா இருக்கேன், 4 பேர் 5ஆவதா இருக்கேன், கூடவோ குறையாதான் அவங்களோட இருக்கேன்னு சொல்லும் போது நாமளும் நினைக்கிறோம் தனியா இல்லை, என்னோட இறைவன் இருக்கிறேன். இப்ப நாங்க 2 பேரும் தான் 3ஆவது இறைவன் இருக்கிறேன், நாங்க 3 பேரும் தான் 4ஆவது இறைவன் இருக்கிறேன்.
வீட்டுல 4 பேர் இருக்கிறோம், நண்பர் 4 பேர் இருக்கிறோம், அப்போ 5வது இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உள்ளட்சம் கொள்ளணும். ஒண்ணு பயப்படக்கூடாது, இன்னொன்னு பயப்படணும். சரி, ஒண்ணு பயப்படக்கூடாது, ஏன்னா அல்லா நம்ம கூட இருக்கான். இன்னொன்னு பயப்படணும், அல்லா நம்ம கூட இருக்கான். 2 விஷயம் புரியும். பயப்படணும், பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்பட வேண்டாம்? ஏன்னா அல்லா நம்ம கூட இருக்கிறான், இறைவன் நம்ம கூட இருக்கிறான், பயப்பட வேண்டாம். பயப்படணும், ஏன்னு சொன்னா அல்லா நம்ம கூட இருக்காங்க, பயப்படும். இந்த ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க. சரி, பிள்ளைங்க என்ன சொன்னோம், நீ பயப்படாதப்பா, உன் கூட இறைவன் இருக்கிறான், நீ பயப்படாம போயிட்டு வா அப்படின்னு வெளியே அனுப்பும் போதுன்னா சொல்லணும், நீ பயப்படாம போயிட்டு வா, இறைவன் நம்ம கூட இருக்கான், போயிட்டு வா. அதே நேரத்தில் நீ பயந்துக்கோ, இறைவனுக்கு பயந்துக்கோ. புரியுதா? நீ பயப்படாத அர்த்தம், நீ யாருக்கும் பயப்படாத, தவறு செய்யாத வரைக்கும். தவறு செய்யாத நீ யாரும் பயப்பட வேணாம், இறைவன் கூட இருக்காங்க, பாதுகாப்பா போ. அதே நேரத்தில் இறைவனுக்கு பயந்துக்கோ, தவறு செய்யாம இருப்ப, ஏன்னா இறைவன் கவனிப்பனா இருக்கிறான். அதே நேரத்தில் செவியேற்பனா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பிரார்த்தனை செவியேற்பன, எப்ப பாதுகாப்பவனே அப்படின்னு பிரார்த்தனையோட. சரியா? இன்னும் நிறைய வசனம் இருக்கு, நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் இந்த வசனங்களை பார்த்துங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? ரொம்ப புரிஞ்சு. ரொம்ப தெளிவான முக்கியமான டாபிக் இன்னைக்கு, அடிப்படையான. இது ஒண்ணு இருந்துட்டாதானே உள்ளட்சம் வரும் நமக்கு. நீங்க சொன்ன மாதிரி உணர்தல் வந்துட்டா உள்ளட்சம் வரும். அது அல்லாவுடைய உதவி கொண்டுதான் ஒரு நாளும் அடையணும். அப்புறம் புரிஞ்சா அப்புறம் என்ன பேரு என்ன புரிஞ்சு உங்களுக்கு? மெயினா என்னன்னா, நம்ம என்ன செஞ்சாலும் அல்லா அதை உற்று நோக்குவனாக இருக்கின்றானோ, நம்ம என்ன எந்த பேசுறோமோ என்ன பாக்குறோமோ அது அல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த உணர்ந்தாலே நம்ம உள்ளட்சம் வந்துடும் தான் மெயினா புரிஞ்சிச்சு சொன்னது. இன்னும் இந்த மாதிரி நாடியை கேட்டு பாருங்க, சிந்திக்கும் போது இன்னும் ஒரு உள்ளட்சம். ஏன்னா எல்லாத்துக்கும் வரணும். அந்த வரும்போது தான் நமக்கு தவறாம இருப்போம், நேரான பாதையில இருப்போம். ஆமா, நீங்க பேசுறது நான் சிலது நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த நல்லா எனக்கு தெளிவா புரிஞ்சுச்சு. என்ன போல இப்ப நம்ம பேசுறது நம்ம இப்ப இல்ல, அல்லாஹ் கூட இருக்கான், அவனும் நோட் பண்ணிட்டு இருக்கான். அதனால இறைவனே, நீங்க எது என்னை பேச வச்சோ, எது நீ கேட்க வச்சோ, எது நீ எங்களுக்கு புரிய வச்சியோ, அதுல எங்களை வாழ வைக்கிறதுன்னு கேட்போம். சரியா? கண்டிப்பா. அல்லாஹ் அடுத்த கிளாஸ்.